ஜெய் சாயிராம். சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது, பிரச்சனை இல்லாத வாழ்வை பிரச்சனை வந்தாலும் கூட சமாளித்து வெற்றிகரமாக வாழ்வதுதான். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனம் விரும்பும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற, உன்னை மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்க, அதுவும் இன்னும் 2 நாட்களுக்குள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றி காட்டுவதற்காகவே இதோ உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, நான் கூறுவது சர்வ நிச்சயமாக நடக்கும். நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நீ உதவி செய்யும் பொழுது உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே முடிந்தவரை மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள், மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. போதும் என்ற ஒற்ற வார்த்தையில்தான் இருக்கிறது உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும். அதில்தான் மறைந்து இருக்கிறது. எது வந்தாலும், எது உனக்கு கிடைத்தாலும் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு, மனநிறைவோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே போதும். நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே உன்னை தேடி வரும். எப்பொழுதுமே நிரந்தரமாக உன்னிடமேயே இருக்கும். எப்பொழுதுமே சிலரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் நீ வென்றிருப்பாய். சிலரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் நீ தோற்றிருப்பாய். எனவே யாரிடனும் எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒப்பிட்டு பார்த்தால் உனக்கு குழப்பம்தான் வருமே தவிர மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதுமே உன்னிடம் நிலையாக இருக்கவே இருக்காது. உன் வாழ்வில் துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டுமென்றோ அழ வேண்டும் என்றோ அவசியமே இல்லை. துன்பம் வரும் பொழுது புன்னகையோடு இருந்து பார். அந்த துன்பமே உன்னுடைய புன்னகையை பார்த்து தானாகவே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு ராஜா அரசை ஆண்டு கொண்டு வந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. தனக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை 3 மகன்களிடம் யாரிடம் ஒப்படைப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த ராஜாவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக அந்த 3 மகன்களுக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த நாட்டு ராஜா. அந்த போட்டி என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 3 மகன்களும் காட்டுக்கு போய் 3 சாக்கு நிறைய உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அந்த நாட்டு மக்கள் 3 பேருக்கிட்ட அந்த 3 மூட்டைகளை கொடுக்க வேண்டும். அப்படி காட்டிலிருந்து அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன உணவுப் பொருள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மன்னர்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மக்கள்கிட்ட கொடுத்து விடலாம் அப்படிங்கிற போட்டியை 3 மகன்களுக்கும் அறிவித்தார் அந்த நாட்டு மன்னர். மன்னர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுவிட்டு 3 மகன்களும் காட்டுக்கு போனாங்க. அதில் முதலாவது மகன் பழங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதிக்கு சென்று பழங்கள் மரத்தின் மேலே ஏறி நல்ல நல்ல பழங்களை எல்லாம் பறித்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டே இருந்தான். 2வது மகன் மரத்தின் மேல் ஏறுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு அவன் அண்ணன் பறிக்கும் அந்த பழங்கள் கீழே தவறி விழும் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் 3வது பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா, இதை நம்ம என்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோங்கிறத மன்னர்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருவர்கிட்ட போய் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம உழைப்பை எதுக்கு வீணடிக்கணும் அப்படின்னு அந்த காட்டில் இருந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி 3 மகன்களும் தங்களால் முடிந்த அளவு 3 மூட்டைகளை சேகரித்து கொண்டிருந்தாங்க. 3 பேரும் 3 மூட்டைகளை சேகரித்து கொண்டு மன்னர்கிட்ட போகிறாங்க. மன்னர் அப்போது சொன்னார், நான் எந்த பிரஜைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன்னா
அந்த பிரஜைகள் வேறு யாருமே இல்லை, நீங்களே தான். நீங்கள் சேகரித்து வந்த மூட்டைகளை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் அந்த உணவையே நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ராஜா சொன்னார். நல்ல அருமையான பழங்களை கொண்டு வந்த முதலாவது மகன் அந்த நாட்டின் அரசனானான். மற்ற 2 மகன்கள் ஏன் அரசனாகவில்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலுமே மனிதர்களுக்கு ஒரு குணம் இருக்குது. நமக்கு அப்படின்னு செஞ்சோன்னா நினச்சோன்னா அதை பார்த்து பார்த்து எப்போவுமே செய்வோம். அதுவே மற்றவர்களுக்கு அப்படின்னு செய்யும் பொழுது இது மற்றவங்களுக்கு தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனித மனதிற்குள் வந்துவிடும். இதுதான் மனிதனோட இயல்பும் கூட. ஆனால் நம்ம செஞ்சது நமக்கே திரும்பி வரும் பொழுது தான் அந்த தவறை நம்ம உணர்ந்து கொள்வோம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லாவே நினைவில் வச்சுக்கணும். நாம் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த உலகமும் மற்றவர்களும் நமக்கு கொடுப்பாங்க. மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தினோன்னா நமக்கும் வேறு யார் மூலியமாவது அன்பு வந்து சேரும். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோன்னா நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது வேறு ஒரு மூலமாக யார் மூலியமாவதோ நமக்கு உதவி வந்து சேரும். நமக்கு மற்றவங்களுக்கு துன்பம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கும் யார் மூலியமாவது துன்பம் வந்தே தீரும். எல்லோருக்குமே நல்லது நினைத்தோன்னா நமக்கும் நிச்சயமாக நல்லது வந்து சேரும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம குழப்பத்தோடு ஒரு கேள்வியை கேட்டால் இறைவன் அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாராம். இந்த பிரபஞ்சமும் அப்படியே நம்ம மனதில் நினைப்பதை அப்படியே நடந்துவிடும் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா. அது மாதிரி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ இது நடக்குமா, நம்ம வாழ்க்கை மாறி போய்விடுமா, நம்ம வாழ்க்கை இப்படி வீணாகி விடுமோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் எழுந்ததுன்னா இந்த பிரபஞ்சமும் இறைவனும் ததாஸ்து அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சிட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும் போல் ஆய்விடும். அதுபோல இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம், வெற்றியை அடைவோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நல்லதை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தோன்னா அதே போல அந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு ததாஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வதித்தது போலவே நம் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். நம்ம மனதில் நினைப்பது தான் வாழ்க்கையாகும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாகும். எனவே எப்பொழுதும் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக அந்த இறைவனும் சரி பிரபஞ்சமும் சரி நமக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. இறைவன்கிட்ட போய் நான் வேண்டுவது என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா அப்படின்னு குழப்பத்தோடு அந்த கேள்வியை கேட்பதை விட எனக்கு நல்லது நடக்கும், நீங்கள் நடத்தி வைப்பீங்க, எனக்கு கேட்டது கிடைக்கும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், நீங்கள் நடத்தி வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த இறைவன் முன்னாடி போய் நிற்கணும். அப்படி நின்னோன்னா கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு வேறு வழியே இல்லாமல் ததாஸ்து நடத்தி வைப்பேங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைப்பார்கள் இறைவன். நம் எண்ணம்தான் வாழ்க்கையாகும். எப்பொழுதுமே மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கலாம், நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கலாம், நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்லது வார்த்தைகள் எண்ணங்கள் சொற்கள் போல் நம் வாழ்வும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே இருக்கும். வாழ்வு எப்பொழுதும் மேலோங்கிய நிலையில் சென்று கொண்டே இருக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது.
எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. என் அன்பு பிரியமே, வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துதான் கிடக்கிறார்கள். உனக்கு 8 திக்கிலும் முன்னேயும் பின்னேயும், உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பாவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன். உன் வழியை பின்பற்ற 1000 பேர் அந்த உன்னை ஏளனப்படுத்தினவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வரவைப்பேன். உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. எனவே போராடிக்கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. பாதைகளில் 1000 தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை குழந்தையே. தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல் இரு. 1000 தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து கொண்டு தகர்த்து கொண்டே இரு. தவிர்த்து விட்டும் செல்லலாம். சில நேரம் சென்று வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே.
உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை. நீ எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில் தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது.
தேவையில்லாமல் மனதை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன்.